2025 இந்த வருடத்தின் கடைசி வாரத்திலுடைய படங்கள் என்னென்ன படம், மிக முக்கியமான படம். இந்த மிக முக்கியமான படம்னு சொல்றதுக்கான காரணம் சிறை. இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய ஷோ விட்டுருந்தாங்க, நிறைய பேர்லாம் பார்த்துருந்தாங்க, நிறைய பேர் பாராட்டி இருந்தாங்க. குறிப்பா இந்த டைரக்டருக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரொடியூசர் கார்லாம் கொடுத்திருந்தாரு. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தது. இந்த படம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டர் சுரேஷ் மாரி கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமா வெற்றிமாறன் கிட்ட உதவியாளராக இருந்திருக்காரு. ஆடுகளம் படத்துல இருந்து அவருக்கு ஒரு முக்கியமான படம். ஏன்னா இவ்வளவு காலம் ஒரு வெற்றிமாறன் மாதிரியான டைரக்டர் கூட இவ்வளவு காலம் இருந்து படம் முன்னாடி கிடைச்சிருக்க வேண்டியதானப்பா, லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இதை தவிர பாத்தீங்கன்னா விக்ரம் பிரபு அவர் என்ன பண்ணியிருக்காரு, விக்ரம் பிரபு மீது சில விமர்சனங்கள்லாம் உண்டு. சிவாஜியோட பேரண்ட்ஸ், நீங்க இன்னும் நடிப்புல எப்படிலாம் இருக்கிறீங்க, உங்க அப்பா படத்தெல்லாம் பாருங்க அப்படின்ற மாதிரி என்ன விமர்சனம், கடுமையான விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஓகே, அதையெல்லாம் தாண்டி சிறை படம், இந்த படத்துல ஒரு புதுமுக நடிகரும் நடிச்சிருக்காரு. ஓகே, ஒரு ரியல் ஸ்டோரி, 90களில் திருச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்த கதையை எழுதியிருப்பவர் டானாகாரன் படத்தினுடைய இயக்குனர் தமிழ். ஓகே, படம் என்ன சொல்லுது சிறை அப்படின்னு, குறிப்பா போலீஸ் சம்பந்தப்பட்ட கதை தான் அது. போலீஸ் சம்பந்தப்பட்ட அதுலயும் ஆயுதப்படை போலீஸ். இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க இந்த 90 காலகட்டங்கள்லாம் அந்த சமயத்தெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல வெளியூர்களில் வேறும்போது பார்த்தீங்கன்னா அந்த கைதிகளை கூட்டுமோவாங்க விளங்கிட்டு. அப்போ எல்லாரும் மகிழ்ச்சியா பார்ப்பாங்க, பார்த்துருக்காங்க. அப்படி பார்ப்பாங்க, உட்காந்துருப்பாங்க, அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த கைதிகளை எஸ்கார்டா கூட்டு போறாங்களே கோர்ட்டுக்கு, அப்படி கூட்டுக்கிட்டு போற அந்த ஆயுதப்படை போலீஸ்காரர்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய பிரச்சனை, அவர்கள் சந்திக்கிற விஷயங்கள், இதை வச்சுதாங்க இந்த சிறை கதை. ஓப்பனிங்கா ஒரு பிரமாதமா இருக்கும். ஒரு 90களில் வேலூர்ல நடக்கிற அந்த கதை. முழு கதையை நான் சொல்லலை, நீங்க அதுக்குள்ள ரொம்ப டென்ஷன் ஆயிடாதீங்க. ஒரு வேலூர் பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கைதிய விக்ரம் பிரபு அவர் ஏட்டையா, ஆயுதப்படையில ஏட்டவர், 2 போலீஸ்காரங்க கூட்டு போவாங்க. கூட்டு போன உடனே இந்த மிளகா பொடி தண்ணி அடிச்சு அவரை தப்பிக்க வைப்பாங்க. அந்த கைதியை தப்பிக்க வச்சோடனே ஒரு ஓப்பன் ஃபயர் ஒன்று அடிப்பார், துப்பாக்கியில சுடுவார். சுட்ட உடனே விசாரணை கூட்டு போயிடுவாங்க. விசாரணை கூட்டு போயிட்டு, அவ்வளோ பஸ் ஸ்டாண்டு, அவ்வளோ ஸ்கூல் நேரம், அவ்வளோ கூட்டம் இருக்குது, உங்களுக்கு யார் ஓப்பன் ஃபயர், எப்படி ஓப்பனாக நீங்கள் ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு விசாரணையில் கேட்பாங்க. அப்போ இவருடைய பிரச்சனை, குறிப்பாக அந்த ஆயுதப்படை போலீஸ்காரருடைய பிரச்சனையை அங்கே ஒரு டயலாக்ல சொல்லி அதுல இருந்து கதை துவங்குது. அந்த எஸ்கார்ட் போலீஸ் விக்ரம் பிரபு, அந்த ஏட்டையா ஒரு கைதியை வேலூர்ல இருந்து சிவகங்கை கோர்ட்டு கூட்டுமாவாப்புல ஒரு இளைஞரை கூட்டுமாவ சொல்ல என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறார், அந்த இளைஞருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த இளைஞரை கூட்டும் போகும்போது அவர் எங்கப்பா தப்பிச்சு ஓடுவாரு அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு போய் அதன் பிறகு ஒரு கதை போகும். முழுசா சொல்ல விரும்பல. உண்மையிலே ஒரு ஃபீல் குட் படம், ஒரு அடர்த்தியான கதை உள்ள படம். திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இப்போ கதை நல்ல கண்டென்ட் நீங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டீங்கன்னா அந்த கதையை நீங்க எப்படி வேணாலும் கொண்டு போங்க. அந்த கதை, அந்த கண்டென்ட் ஸ்ட்ராங்கா உட்காந்துருச்சுன்னா ஆடியன்ஸ் நீங்க பிரமாதமா கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஒரு காவலர், அந்த காவலருடைய பின்னணி, அவருக்குள்ள சிரமங்கள், அதை தாண்டி மேலதிகாரிகள், குடும்பம், அதுக்குள்ள இருக்கிற சில பிரச்சனைகள், இந்த எஸ்கார்டா அந்த கைதிகளை கூட்டு போகும்போது எப்படி அவர்கள் அந்த கோர்ட்ல சந்திக்கிற விஷயங்கள் ரொம்ப யதார்த்தமா, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. பாஸ்போர்ட், அப்புறமா லாங்ல இருந்து வந்தவங்க கோர்ட்ல கேட்பாங்க, ரொம்ப லாங்ல இருந்து வந்தவங்க யாரு, அவங்க தனியா நில்லுங்க, இப்படி எல்லாம் கூட அந்த நடைமுறை இருக்குமா அப்படின்னு இதெல்லாம் சினிமால டீப்பா காமிச்சது இல்லை. ஏன்னா டானாகாரன் படம் கூட அப்படி பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் பின்னணியில் இருக்கிற ஒரு நிஜ சம்பவத்தை சொன்ன கதை. அது காரணம் தமிழ் அவர் போலீஸா இருந்தவர், அவரு தான் அந்த கதையும் எழுதியிருக்காரு. சரி, ஓகே, இந்த படத்துல எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு, விக்ரம் பிரபு ஒரு நேர்த்தியான ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு கொடுத்திருக்காரு. எங்கேயும் ஒரு ஓவர் ஆக்டிங் கிடையாது, எந்த இடத்துலயும் அப்படியே சும்மா அப்படியே போற மாதிரி இல்லை. எந்தெந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுக்கணும், எந்த இடத்துல பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு நடிப்பு. வாழ்த்துக்கள். ஏன்னா கரெக்டான ஒரு ரூட்டை பிடிச்சிட்டாரு. அவர்கிட்ட இருந்து அந்த நடிப்பை இயக்குனர் வாங்கியிருக்காரு. இதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த புது ஹீரோ அக்ஷய்குமார், ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த தலை நிறைய முடி, அவருடைய அந்த ஒரு மாதிரி அப்பாவி மாதிரி இருக்கிற அந்த கண்ணுக்குள்ள இவன் ஏதோ ஒரு பண்ண போறாயா அப்படின்ற மாதிரி படம் பார்க்குற நமக்கு கொண்டு வர ஒரு ஃபீலு,
அதன் பிறகு அவருடைய ஒரு பேக் ஸ்டோரி, அந்த பேக் ஸ்டோரிக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்கள், அது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு நியாயப்படுத்துற விஷயம், இதெல்லாம் கொண்டு போய் கடைசியில ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் நடக்குது. ஆடியன்ஸ்லாம் என்னையா இது வழக்கம் போல இப்படி தானா அப்படின் பொழுது எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து டைரக்டர் சுரேஷ் மாரி சேர்க்கிறாரு. அதுதான் இந்த படத்துக்கான பலம். சரி, போலீஸ் சம்பந்தப்பட்ட கதைகள் வரவே இல்லையாப்பா அப்படின்னா நிறைய வந்திருக்குது. அதை தாண்டி இந்த கதை வந்து திரும்பவும் சொல்றது என்னன்னா, நம்ம எவ்வளவு பார்த்துருக்கிறோம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உளவுத்துறை போலீஸ்ல இருந்து, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, அப்புறம் வந்து ஒரு விசாரணை போலீஸ்ல இருந்து எத்தனையோ பார்த்துருக்கோம். நம்ம ஒரு ஆயுதப்பட போலீஸ் அவங்களுடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது, அவங்களுக்கான வழின்னு ஒண்ணு இருக்குது. ஒரு கைதியை கூட்டு போவாங்க கோர்ட்டுக்கு, சிவகங்கை கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்க. காசு இல்லையாடா அப்படின்னு கேட்பாங்க 2 போலீஸ்காரங்க. இல்லைங்க அப்படின்னா, டே காசு இல்லாமல் எப்போ எடுத்துன்னு போகிற வீட்டில் சாப்பிடணும் இல்லை அப்படின்ற இடத்துல ஒரு டைலாக்ல எவ்வளோ சிரமம் இவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு போகிற போக்கில் சொல்கிற விதம். குறிப்பாக ஜஸ்டின் பிரபாகருடைய மியூசிக் வந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு மியூசிக்கை கொண்டு இருக்காரு. சில இடங்கள்ல என்ன பிஜிஎம் கொடுக்கணுமோ அந்த பிஜிஎம் பிரமாதமாக கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தானே இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதப்பா அப்படின்னா, அதுவும் ஒரு படமாக வந்திருக்குது. நீங்கள் அதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ண தேவையில்ல, அதுவும் அந்த சாயல்ல இருக்குது வந்து. ஆனால் முழுக்க ஒரு வழி, ஒரு காதல், அந்த காதலுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம், இதெல்லாம் சொல்ற ஒரு படம். அதே போகிற போக்குல வந்து ஒரு மத நல்லிணக்கம், ஒரு சமுதாயத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாம் வந்து அந்த டைரக்ட் டச் பண்ணிட்டு போற. குறிப்பா மூணார் ரமேஷ் வர அந்த காட்சி நான் விவரிக்க விரும்பல, வந்து சொல்ல விரும்பல. ரொம்ப பிரமாதமா ஒரே டைலாக்ல அடிச்சுட்டு போயிடுவார் மூணார் ரமேஷ். அந்த பாடி லாங்குவேஜ், அந்த சொல்ற விதம், அவர் அது கலங்குற ஒரு விஷயம். இந்த பையனுடைய பேரு ஒரு முஸ்லிம் பேரு, இந்த முஸ்லிம் பேரு, இந்த பேரோட பின்னணி உனக்கு தெரியுமான்னு சொல்ற ஒரு டைலாக்ல வந்து தியேட்டரை கை தட்டுவது. இதுதாங்க அந்த படத்துக்கான பலமே வந்து. இது தவிர பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து படம் பார்க்குற நமக்கு வந்து எமோஷனல் கனெக்ட் ஆகல, அதையும் சொல்லி ஆகணும். இந்த இடத்துலாம் எமோஷனல் இருக்கணுமே அப்படின்னு பொழுது அந்த தியேட்டர்ல கொஞ்சம் நம்ம வந்து ஆடியன்ஸ்லாம் அப்படியே இதுவா இருக்கிறாங்க வந்து, அந்த இடத்துல இன்னும் எமோஷனல் சேர்த்துருந்தா இது வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் படம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எந்த இடத்துல வந்து ஆடியன்ஸ் ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு கோர்ட்டுக்கு வெளியே வந்து விக்ரம் பிரபுடைய காலை அந்த பையன் பிடிச்சிக்கிட்டு அழற நேரம் இருக்கு இல்லைங்களா, பயங்கரமா தியேட்டரே கலங்கி போகுது வந்து. முக்கியமான ஒரு விஷயம், நீதிபதி ஆகிற PL தேனப்பன், அப்புறமா நிறைய கேரக்டர், அந்த பொண்ணு ஒரு கதாநாயகி, ஒரு புதுமுக கதாநாயகி மாதிரி தெரியல, ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்த அந்த பொண்ணு வந்து போற பக்கல. அப்புறமா ரகு அப்படின்னு ஒரு வில்லன் கேரக்டர்ல ரொம்ப நாள் அவர் நிறைய படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இந்த படம் அவர் வந்து நல்லா கவனிக்க வைக்குது. டயலாக், அதை தாண்டி இந்த படம் வந்து சொன்ன மாதிரி தான் நிறைய டைரக்டர்ஸ் பார்த்தாங்க, செலிபிரிட்டி பார்த்துட்டாங்க, ஊடகத்துல இருந்து கூட சில பேர் முன்னாடியே பார்த்துட்டாங்க, முன்னாடியே கூட பத்திரிகையாளர் காட்சிலாம் கூட போட்டு காமிச்சிட்டாங்க. நான் மறுபடியும் இன்னைக்கு ஆடியன்ஸோட படம் உட்காந்து படம் பார்த்துப்பது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. சரி, சொன்ன மாதிரி இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் ரொம்ப மோசமா இருந்தது. முடிய சொல்ல ஒரு நல்ல படத்தோட இந்த வருடம் முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.